ஹாய் மகா, திஸ் இஸ் விஏ அஜினேஷ் சார். அப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வடக்கு நண்பர்கள் யூடியூப்பில் ஒரு சில அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நான் கவனிக்காமல் விட்ருக்கேன். அதை ஒரு ஆள் யூடியூப்பில் வீடியோ போடுற ஒரு ஆள் கவனித்து இப்போது அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை நான் பார்த்தேன். அதை நான் பார்த்த பிறகு தான் நம்மள்கிட்டையும் விளையாடிருக்காங்க. வடக்கு நண்பர்களும் வெளிநாட்டு நண்பர்கள் வரைக்கும் நம்மள்ட்ட விளையாடிட்டு போயிருக்காங்க. நம்ம அதை கவனிக்காமல் இருந்திருக்கோம். உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண எதுவும் கிடைக்கல. யூடியூப்பில் இப்போ தான் பார்த்ததை கொஞ்சம் ரிப்ளை மெயில் போட்டிருக்கேன். அதை முடிஞ்சால் அதில் ஆட் பண்ணுற ரிப்ளை மெயிலு என்ன மேட்ருன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மேட்ரு என்னென்னா, காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் சைக்கிளில் காப்பிரைட் கிளைம். அதாவது நம்ம இப்போ ஒரு மியூசிக் போட்டிருக்கேன்னா, என் மியூசிக்கை என்னோட பெர்மிஷன் இல்லாமல் யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உள்ள கதை தான் அது. பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டோம்னா கொஞ்சம் வீடியோ இல்லைன்னு சொல்லி நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவோம். சிலதுக்கு கிரெடிட்ஸ் கொடுப்போம். சிலதுக்கு அதுக்கான கிரெடிட் நம்ம கொடுக்க மாட்டோம். அப்போ அவங்க அதை காப்பிரைட்டில் இது பண்ணுவாங்க. அதனால் நமக்கு இன்கம் மட்டும் வராது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காப்பிரைட் அந்த வீடியோவை போட்டுட்டு நான் அந்த நேம் வருமா, சரி அவங்க தான் அந்த ஓனர் தான் கொடுத்துருன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். காப்பிரைட் கண்டென்ட் ஓனர் யாருன்னு பார்த்தா ஏதாவது வடக்கு நண்பர்களுக்கு உள்ள இது இருக்குது. அதை இப்போ கண்டுபிடிச்சி முதல்ல வீடியோ போட்டது யாருன்னா மிஸ்டர் கேகே. அவர் கதை கந்தசாமின்னு சொல்லிட்டு ஒரு 4 சேனல் வச்சுருக்காரு மிஸ்டர் கேகே ப்ரோ. அவர் மிஸ்டர் கேகே ப்ரோ நிறைய சேனல் வச்சுருக்காரு. அதில் நான் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னா மிஸ்டர் கேகே கதை கந்தசாமி. அதை எப்போ ஃபாலோ பண்ணேன்னா இப்போ ரீசெண்டாக என்னென்னா அந்த அக்கா மேட்ரு வந்துச்சுல, ஸ்கூலில் எல்லாம் போனாங்கல்ல, அந்த இதில் நம்ம உங்களை ஃபாலோ பண்ணி பார்த்தோம். சேனலில் ரெக்கமெண்ட் உண்டு. அது என்ன மிஸ்டர் கேகே ஜிஎன்எஸ், அதாவது கேமிங் சேனலில் அது ரெக்கமெண்ட் வந்திருக்கு. அவருக்கு என்ன போட்டிருக்குன்னா, அவர் அதே தான் சொல்லியிருக்காரு. யூடியூப் வீடியோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிளைம் எவனாலும் கொடுத்துட்டு போயிடான். வடக்கில் உள்ள நண்பர்கள் அவன் பேர் போட்டால் யூடியூப்பில் வரவே இல்லை. அப்படி யாராவது ஒரு ஆள் வருது, அவன் ஏதோ 2-3 வீடியோ போட்டிருக்கான், ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான். அவன்லாம் காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டு போகிறான். கொடுத்துட்டு நம்ம வீடியோ மானிட்டைஸ் ஆகிருந்தால் அதுக்கான காசு அவன் எடுத்துகிட்டு போகிறான். யூடியூப் பார்த்துட்டு எதுவும் பண்ணலை. யூடியூப்பும் அவனை சப்போர்ட் பண்ணுது. என்ன சொல்லன்னு தெரில இதில் கதை. அதேமாதிரி நமக்கும் நிறைய வந்திருக்குது. நான் வரணும் என்ன நினைப்பேன்னா, சரி நம்ம ஊரில் உள்ளவங்க தான் போடுறாங்க அப்படின்ட்டு விட்டுருவேன். அந்த மியூசிக்கோட ஓனர் தான் போடுறாங்க காப்பிரைட்ஸு, சரி தான் ஸ்ட்ரைக் இல்லையே, காப்பிரைட்ஸ் எனக்கு இருந்துட்டு போட்டு சேனல்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பார்த்தா இப்போ நிறைய வீடியோ வந்திருக்குது. விநாசத்துக்கு ஊரில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுன்னா சில கரைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி பண்ணதை கட் பண்ணி ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். உள்ளதை 4 நாள் நாங்கள் பண்ணதை ஒரே வீடியோவை எடுத்து கட் பண்ணி போட்டிருந்தேன். அதில் சேவல் கோடி பறக்குதான்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் சாருக்கு பாட்டு போட்டிருந்தேன். அப்போ நான் நினச்சேன், சரி அவங்க தான் யாரோ கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு விட்டேன். மிஸ்டர் கேகே அப்புறம் இப்படி வீடியோ போட்டிருந்தாரில் வடக்கு நண்பர்களும் வெளிநாட்டு நண்பர்களும் பார்த்த வேலைன்ட்டு. அதேமாதிரி சரி நமக்கு யாராவது வந்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நமக்கு அவங்கதே வந்திருக்காங்க. அவங்களே வந்திருக்காங்க. WMG இப்படி ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. அதேமாதிரி நமக்கு நிறைய வந்திருக்கிறது WMG. அவங்கள யூடியூப்பில் யாருன்னு போய் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். கிடங்க WMG குரூப்ஸ் வருது, WMG மியூசிக் குரூப்ஸ் வருது. அதெல்லாம் பார்த்தா எல்லாம் வடக்கு நண்பராக வெளிநாட்டு நண்பர். சர்ச் பண்ணாலே நம்ம அந்த காப்பிரைட் இஷ்யூஸ் தான் வருது. அவனை அடித்து போட்டுருவாங்க. ஏன் இப்படி இருக்கானுங்கன்னு தெரில. எச்சா பயக்க அடுத்தவன் போட்டுற வீடியோ, அது அவன் போட்ட வீடியோ கூட கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அவங்க ஓனர் யாரும் எடுத்திருந்தோட சரி அவங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவங்க படம் யூஸ் பண்ணுறோம். நம்ம முடிஞ்சால் காப்பிரைட் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அந்த வீடியோவோட லிங்கை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். இல்லைன்னா அந்த சேனலை நான் மென்ஷன் பண்ணி விட்டேன் டிஸ்கிரிப்ஷனில். ஆனால் இது எவனே தெரில. அவங்க எதாவது போட்டிருந்தா கூட சரின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். இது வடக்கு நண்பர் எவனே தெரில. வாரம் போகிறவங்களே இவன் காப்பிரைட் அடிச்சுட்டு போகிறான். அந்த கொரோனா இதில் தானே ஃபுல்லாக யூடியூப்பில் எல்லோரும் இறங்குனாங்க. அப்போ தான் நமக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, சரி அப்போ நம்ம வீட்டில் இருக்கலாம், ட்ராவல் பண்ணலாம், வீட்டில் இருந்து வீடியோ போடலாம், வெளியே வேலைக்கு போக வேண்டாம், இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி வேலை பார்க்க நம்ம ட்ராவல் பண்ணலாம், நம்ம பிடிச்சதை பண்ணலாம். அந்த மாதிரி நினைப்பலாம் வீடியோ யூடியூப்பில் எங்கேயோ போய்ட்டு இருந்த கண்டென்ட் எல்லாம் என்னத்தை சொல்லன்னு தெரில. யூடியூப்பும் அவங்களும் சப்போர்ட் பண்ணுது. நம்ம அது ரிப்ளை மெயில் அனுப்பினாலும் ஒரு பதிலும் இல்லை. அதோட விட்டுறானுங்க. அடுத்த மெயில் எதுவும் வாரதில்லை. இப்படியே போய்ட்டு என்ன செய்யணும்னு தெரில. வடக்கு நண்பர்கள் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப மோசமாக பண்ணிட்டுருக்கானு, ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கானுங்க. வர வடக்கு நண்பர்கள் காப்பிரைட் வச்சுட்டு. காப்பிரைட்டில் இல்லை, எல்லாத்துலேயுமே அப்படி தான். அவன் பார்க்கறதுல ஏதாவது 1-2 பேர் நல்லா இருக்கானுங்க. ஆனால் இவங்க படிச்சிருக்கானுங்க. இல்லை இவ்வளோ தூரம் அறிவு இருக்குல்ல, நல்லா தான் வேலையை பார்க்குறான்ல, எதுக்கு இந்த எச்சத்தனமான வேலை பார்க்கானுங்கன்னு தெரில. காட்டு விட்டு கம்மனாட்டிங்க. சார் கேகே ப்ரோ, நான் முடிஞ்சாலும் எல்லோரும் மென்ஷன் பண்ணி விட்டேன். வேறு யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது இப்படி காப்பிரைட் போட்டிருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு நீங்கள் கழுவி போடுங்க. நான் இதில் பெரிய பெரிய சேனல் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறவங்களெல்லாம் சரி ப்ரோ, பார்த்திவ் பைக் ரைடரு,
ஏ2 நந்தா ப்ரோ, மிஸ்டர் கேகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நான் இந்த இவங்களெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். தமிழ் ட்ரக்கர் புவனிதரன் ப்ரோ, அடுத்த பேக் பேக்கர் குமார் ப்ரோ, அவரெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் போட மாட்டார், இவரெல்லாம் போடுவார். தமிழ் ட்ரக்கர் போயெல்லாம் அப்பப்போ போடுவார். ஆனால் அவங்க டிவோவில் இது பண்ணியிருந்தனால பெருசாக தெரில. இவங்களெல்லாம் கீழே தான் மென்ஷன் பண்ணி வைக்கேன், ஹேஷ்டேகில் போட மாட்டேன், மென்ஷன் பண்ணலாம். அதனால் அவங்களெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி வைக்கேன். யாராவது பார்த்து இதை பற்றி பேசினா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது மனசு. இவங்களெல்லாம் இதெல்லாம் ஏதாவது பண்ண முடியுமான்னா இருக்க தெரியும்னா இது ஒரு தனி வீடியோ போடுங்க. நான் காப்பிரைட்ஸ் வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா இது அவனோட மிஷின் சொல்லிட்டு போட்டால் நம்ம என்ன பண்ணலான்னா கட் பண்ணி வேணா போகலான்னு சொல்லி யூடியூப்லேயும் அவன் ஆப்ஷன் தரான். டெக்னாலஜி வச்சு நல்லா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஆன்லைன் ஃப்ராடு, ஆன்லைன் கேமிங்கில் ஃப்ராடு, இல்லை யாராவது காசு அனுப்பிவிட்டுட்டு ஃபோட்டோவை ஆஃப் பண்ணி ஃப்ராடு, எதுக்கு இந்த எச்சத்தனமான வேலை பார்க்கணுன்னு தெரில. ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்க்கலாம் வடக்கனில் தான் இருக்கானுங்க. நம்ம போட்டது நம்ம யூடியூப்பில் நிறைய காமிக்குது, 2-3 பேர்லாம் காமிக்குது. இதெல்லாம் நான் யூடியூப் கண்டென்ட்டில் போட்டுட்டு ஸ்டுடியோவில் என்ன நிறைய பேர் நேம் காமிக்குது. இந்த WMG தான் நிறைய இருக்குது. நான் 2-3 வீடியோவில் அவன் தான் இருக்கான். யூடியூப்பில் போய் போட்டால் அவன் எவனே தெரில, லூசு கம்யூனிட்டி பைய. அவ்வளோதான். இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது ஓரளவு சொல்லியிருப்பேன்னு நினைக்கேன். மெயினான கண்டென்ட் என்னென்னா இந்த வீடியோவுக்கு காப்பிரைட் வந்து தமிழ்நாட்டில் உள்ள யாரும் மியூசிக்கோட ஓனரோ அந்த இது யாரும் கொடுக்கறது கிடையாது. சின்ன சேனலுக்கும் சரி பெரிய சேனலுக்கும் சரி பெரிய அளவுக்கு கொடுக்கறது ஃபுல்லாமே காப்பிரைட் கண்டென்ட் ஓனர் எவன்னு பார்த்தீங்கன்னா வடக்கில் உள்ளவங்கள எங்கேயாவது உள்ளவங்க தான் இருக்காங்க. கம்யூனிட்டி நாய்ங்க. இந்த கம்யூனிட்டி நாய்ங்களெல்லாம் முதல்ல உதைக்கணும். அதுக்கு மேலே யூடியூப்காரனை உதைக்கணும். யூடியூப்காரன் அதுக்கு கரெக்டாக கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மெயின்டைன் பண்ணி போனான்னா நமக்கு பிரச்சனை இருந்திருக்காது. அவனை முதல்ல என்ன செய்யணும்னு தெரில. அவனும் பைசா இருக்கவங்களாம் சப்போர்ட் பண்ணுறான். என்னத்த சொல்லன்னு தெரில. சரி மகா, அது வரைக்கும் அடுத்த வேலை பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.